அரசியல் இயக்கத்தை தொடங்கி இருக்கிறேன், அடுத்த தேர்தலில் போட்டி என்று அறிவித்திருக்கிறார் அண்ணாமலை. பாஜகவிலிருந்து விலகிய நிலையில் அண்ணாமலை முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். புது அரசியல் இயக்கத்தை தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார் அண்ணாமலை. அரசியல் சண்டை போடுவது நம் நோக்கமல்ல, மாற்றமே நம் இலக்கு என்ற முழக்கத்தோடு புது அரசியல் இயக்கத்தை தொடங்குவதாக அறிவித்துள்ளார் அண்ணாமலை. உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகுமாறும் தனது ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அண்ணாமலை. பல்வேறு முக்கிய விஷயங்களை இன்ஸ்டா லைவ் மூலமாக அண்ணாமலை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். புதிய பாதை, புதிய இயக்கம் என்பதை உறுதி செய்திருக்கிறார் அண்ணாமலை. பெருமைமிகு தமிழன், பாரம்பரியமிக்க தமிழன், பெருமைமிகு இந்தியன் என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. தமிழகத்திற்கு மேலும் ஒரு அரசியல் கட்சி தேவை என்றும் தெரிவித்திருக்கிறார். பாஜகவுடனான கருத்து வேறுபாடுகள் 18 மாதங்களாக நீடித்தது என்றும் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. தனி இயக்கம் தொடங்கி அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்துள்ளார் அண்ணாமலை. தனி இயக்கம் தொடங்கி கட்டமைப்பை உருவாக்க அவகாசம் தேவை, அதுவரை பொறுமையாக இருங்கள் என்றும் தனது ஆதரவாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஏற்கனவே தான் தொடங்கியிருந்த அமைப்பின் லிங்க் ஒன்றையும் பகிர்ந்திருக்கிறார் அண்ணாமலை. பாஜகவுடனான கருத்து வேறுபாடுகள் 18 மாதங்களாக நீடித்தது என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. பிம்ப அரசியலிலிருந்து தமிழகம் வெளியே வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கு மேலும் ஒரு அரசியல் கட்சி தேவைதான் என்றும் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. பிம்ப அரசியலிலிருந்து தமிழகம் வெளியே வர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆன்லைனில் கலந்துரையாடிய அண்ணாமலை கமெண்ட் மூலம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு தொடர்ந்து பதிலளித்தார். தனி கட்சி, தனி இயக்கம் தொடங்கி அடுத்த பொது தேர்தலில் நம் கட்சி போட்டியிடும் என்றும் அறிவித்துள்ளார் அண்ணாமலை. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பு தொடர்பாகவும் இந்த நேரலையில் அண்ணாமலை விளக்கியதை பார்த்தோம். தனது இயக்கத்தில் புதியவர்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும், அவ்வாறான ஒரு கட்டமைப்பை உருவாக்கப் போவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பிம்ப அரசியலுக்கு பதில் சாமானிய அரசியலை முன்னெடுக்கப் போவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இன்று முதல் புதிய பாதை, புதிய இயக்கம் என்று அறிவித்துள்ளார் அண்ணாமலை. வெற்று வெறுப்பு அரசியலை செய்ய மாட்டேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. தற்போதிலிருந்தே தனது இயக்கத்திற்கான உறுப்பினர் சேர்க்கையையும் தொடங்கி இருக்கிறார். ஏற்கனவே அவர் தொடங்கிய அமைப்பின் லிங்க் ஒன்றையும் பகிர்ந்து உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி இருக்கிறார் அண்ணாமலை. இன்ஸ்டா லைவ் மூலமாக தோன்றிய அண்ணாமலை ஜென்சி அரசியலுக்கும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும், அவர்களுடைய ஆதரவை பெறுவதும் முக்கியம், ஆகவே இன்ஸ்டாவில் லைவ் வந்தேன் என்று தெரிவித்தார். மேலும் தான் தொடங்கி இருக்கக்கூடிய அமைப்பின் லிங்கையும் பகிர்ந்திருக்கிறார். அதன் காட்சிகளையும் பார்க்கிறோம். த மூமெண்ட் பிலாங்ஸ் டு த பீப்புள், இது நம்ம இயக்கம் என்று அந்த அமைப்பின் பெயர் இருக்கிறது. அதன் எண்ணிக்கையையும் தற்போது பார்க்கிறோம். இணைபவர்களின் எண்ணிக்கையையும் அதில் காட்சிப்படுத்தப்படுகிறது. அண்ணாமலை இயக்கத்தில் இதுவரை 38,000க்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர் என்று காட்சிப்படுத்துகிறது அந்த
இணையதளம். அண்ணாமலை அழைப்பை ஏற்று பாஜகவிலிருந்து தொடர்ந்து தொண்டர்கள் விலகுவதாக தெரிகிறது. தொடர்ந்து அவரது இணையதளத்தில் அந்த எண்ணிக்கை என்பது உயர்ந்து கொண்டே செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. புது அரசியல் இயக்கத்தை தொடங்க இருப்பதாக அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். அடுத்த பொது தேர்தலில் போட்டி என்றும் தெரிவித்திருக்கிறார். முதலில் கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதுவரை பொறுமை காருங்கள் என்றும் தனது ஆதரவாளர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. ஏற்கனவே தான் தொடங்கிய அமைப்பின் லிங்கையும் அவர் அந்த நேரலையில் பகிர்ந்திருக்கிறார். அதில் தொடர்ந்து உறுப்பினர்கள் இணையும் காட்சிகளை பார்க்கிறோம். அந்த எண்ணிக்கை என்பது உயர்ந்து கொண்டே செல்வதாக தெரிகிறது. அண்ணாமலையின் அழைப்பை ஏற்று பாஜகவிலிருந்து தொண்டர்கள் விலகுவதாக தகவல். அண்ணாமலையின் உறுப்பினர் சேர்க்கை எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. அவர் கொடுத்த அந்த இணையதள பக்கத்தில் அந்த எண்ணிக்கை என்பது 1 லட்சத்தை தாண்டி இருப்பதாக தெரிகிறது.